பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டறினேன். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து முன்பாக பணிந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். பார்த்தீங்களா? தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு சொல்லப்பட்டிருக்குது. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. ஆண்டவர் நம்ம இருதயத்தை என்ன செய்யணுமா? ஒருமுகப்படுத்தணும். ஆண்டவர் நல்லவரும் மகிமை உள்ளவரும் கூப்பிட யாவருக்கும் கிருபை தருவருமாக இருக்கிறார். கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு செவி கொடுக்கிறவர். பார்த்தீங்களா? அது மட்டும் துயரப்படுகிற நாளை நோக்கி கூப்பிடுவேன். நீ எனக்கு கேட்டறிவீர். நமக்கு துயரங்கள் அவர் கேட்கிறாரு. பொறுமையோடு என்ன செய்யுது? கேட்டு அதை கேட்ட விளைவை நான் பயன் நமக்கு தராது. தேவர்களுக்கெல்லாம் நிகருமில்லை, ஒப்பானவர்களும் இல்லை. அவருடைய கிரிகளுக்கு ஒப்புன்னு யாருமே கிடையாது. அந்த மாதிரி எல்லா ஜாதிகளுக்கும் அவர் ஒரே தான் தேவன். நல்லமான அதிவானங்களுக்கு மூணு எல்லாவற்றுக்கும் ஒரே தேவன். மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிற தேவன் ஒரே ஒரு தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால்தான் அவருடைய போதனையை நம்ம என்ன கேட்கணும், அவர் சத்தியத்தில் நம்ம நடக்கணும். அது எப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? எல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். கர்த்தருடைய வருகையில் காணப்படுவோம். பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக.